கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு கிளைக்கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி தடையற்ற பாசன வசதிக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கருங்கல் அருகே திக்கணங்கோடு முதன்மை கால்வாயிலிருந்து தக்கலை நீர்வளத்துறைக்கு சொந்தமான மத்திக்கோடு கிளைக்கால்வாய்க்கு தண்ணீர் பாய்ந்து செல்கிறது. இதன் மூலம் மணலிக்காட்டு விளை, பொட்டாக்குளம், காட்டுக்குளம், செட்டிக்குளம் உட்பட பல ஊர்களில் உள்ள 25க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பி 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் மத்திக்கோடு பகுதியில் தனிநபர் ஒருவர் தண்ணீர் செல்வதை தடை செய்து வீட்டுமனை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றி பாசன வசதிக்கு வழி செய்து தருமாறு அப்பகுதி விவசாயிகள் நியூஸ்7 தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலரில் உள்ள மத்தியோடு கிராமத்தில் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து மத்தியோடு கிளை சானல் வழியாக சானல் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தற்போது ஒரு நபர் அந்த சானலை அடைத்து சானலில் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள சுவரை உடைத்து நிறுத்தி சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளார். இதனால் எங்கள் பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தும் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளேன். அவர்கள் உடனடியாக இதை அகற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். ஆனால் இதுவரை அகற்றவில்லை. இன்னும் ஒரு 5 தினங்களில் அகற்றவில்லை என்றால் நாங்கள் அந்த கட்டின் மேல் விவசாயிகளை திரட்டி அந்த சுற்றுச்சுவரின் மீது ஏறி இருந்து போராட்டம் நடத்துவோம். அகற்று வரை தொடர்ந்து உண்ணாவிரதமோ இல்லை வேறு ஒரு விதத்தில் போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகேஷ் என்பவர் அந்த இடத்தை நிறுத்தி வைத்துள்ளார். மற்றும் வேறு சிலரும் அதில் கட்டியுள்ளவர்கள். அந்த இதையும் அகற்ற வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளேன்.